வணக்கம், டாக்டர் ஆனந்தி பிரபா. இன்னைக்கு நிறைய பேரு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. நடந்தா இளைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால ஏற்படுறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சளி இருக்கு, வீசிங், ஆஸ்துமா, இந்த கேட்டகரி நம்ம பத்தி பேசல. இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வீசிங் இருக்கும், இளைப்பு இருக்கும், நடந்தாலே மூச்சு வாங்கும். இன்னொரு கேட்டகரி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கு சளி இருக்காது, ஆஸ்துமா இருக்காது, ஆனாலும் அவங்களுக்கு மூச்சு வாங்கும். கொஞ்ச நேரம் நடக்க சொல்லுங்க, நடந்த உடனே மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, எனக்கு உட்காரணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் ஆன புரோட்டீன் இருந்தாலும் இந்த மாதிரியாக மூச்சு வாங்கும். புரோட்டீன் மீன்ஸ் கேஸ் அதிகமா இருந்தாலும், சாப்பிட்டுட்டு பெரிய உடலுக்கு எந்த ஒரு உழைப்புமே இல்லாம வீட்டிலேயே இருக்கிறவங்களா இருப்பாங்க மேக்சிமம், அல்லது ஏசியில உட்கார்ந்து வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு இதனால தேவையில்லாத ஃபேட், புரோட்டீன் எக்ஸஸ், கேஸ்ன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபேட் நிறைய இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கே தெரியாது, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியாக மூச்சு வாங்கும். இது வரைக்கும் இந்த மூச்சு வாங்கல் இருக்கிறவங்க இப்ப போய் நீங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணிருங்க. ஒருவேளை அதுல 90% கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியாக இருக்கும். இன்னொன்னு, இந்த கொலஸ்ட்ராலும் எக்ஸ்ட்ரா உள்ள கேஸும் என்ன ஆகும், எதனால அவங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்க உடம்புக்கான ஒரு ஒர்க் அவுட்ஸ் அவங்க கொடுக்கல. சாப்பிட்டுட்டு வீட்லயோ அவங்க ஒரு ஏசி ஹால்லயோ அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உடம்புக்கான எந்த ஒரு எக்ஸசைஸும் கொடுக்காம இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் கேஸ் அங்கங்க தேங்கி நடந்த உடனே மேல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். மேல இந்த தொண்டைய அடைக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, வேர்வையே வராது, அவங்களுக்கு அதிகமா வேர்வை வராது. கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணணும், குப்பு குப்பு குப்புன்னு வேர்க்கும். இது எல்லாம் தான் அதிகப்படியான கொலஸ்ட்ராலுக்கான இது. அதனால இந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் டயட் கண்டிப்பா முக்கியம். நல்ல காய்கறி கலந்த உணவை எடுங்க. அன்டைம் இரவு நேர உணவை ஸ்கிப் பண்றது இவங்களுக்கு பெட்டர். பட் இவங்க சாப்பிட்டே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இரவு நேர உணவை ஒரு 7:30க்குள்ள சாப்பிட்டுருங்க, ஈஸியா டைஜஷன் ஆகுற மாதிரி. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, காய்கறியோட கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்து வேர்வை வர்ற மாதிரி நடந்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு, எக்ஸ்ட்ரா புரோட்டீன், கேஸ் எல்லாமே உங்களை விட்டு வெளியில போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஆனா இந்த மாதிரி இளைக்குதுன்னு நடக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா கிடையாது. நடக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், நாடி சுத்தி உள்ள கெட்ட காத்த வெளியே கொண்டு விடணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா மூச்சு வாங்காம ஒரு இளைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். கொலஸ்ட்ரால்ல ஒரு ட்ரைகிளிசரைடு, அடிக்கடி இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறவங்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைடு ஏறி இருக்கும். இந்த ட்ரைகிளிசரைடு ஜாஸ்தியா இருக்கிறவங்க நொறுக்கு தீனியை கம்பல்சரி கட் பண்ணிட்டு, கண்டிப்பா உடலுக்கான ஒரு எக்ஸசைஸ கொடுத்துட்டு காய்கறிகள் கலந்த உணவை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த ட்ரைகிளிசரைடும் சலசலன்னு குறைஞ்சி உங்களுக்கு மொத்த கொழுப்புமே நல்லா குறைஞ்சிரும். கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு ஏற ஆரம்பிச்சிடும்.